இன்றைக்கு மிக பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய F-35 விமானங்களில் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். சுட்டு வீழ்த்தியதனுடைய புகைப்படம், காட்சிகள், வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வீழ்த்தப்பட்ட விமானத்தினுடைய உடைந்த பாகங்களுடைய காட்சிகள் எல்லாத்தையுமே தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டுட்டாங்க. இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அமெரிக்க படைகளுக்கும் ஈரானுடைய கிரவுண்ட் போர்சஸுக்கும் இடையில மிக கடுமையான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்து முதல் தடவையாக கிரவுண்ட் போர்சஸ் நேரடியாக அமெரிக்க போர்சஸோட சண்டை பிடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க ஈரான். அதாவது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டு கால பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய உச்சகட்ட அடக்குமுறை ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் தற்போது நிறுத்தப்பட்டு இன்றோடு 175வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கில் ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் ஒரு மாபெரும் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்தினுடைய பதிலடி தாக்குதல்களையும் மிக உச்சமாகவே ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக நடத்தி வருவது நமக்கெல்லாம் தெரியும். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் வெறும் 3 நாட்களில் முடிந்துவிடும் என்று நினைத்து கொண்டுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ளே சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு 30 நாட்களையும் தாண்டி விட்டது. ஈரானை அவர்களால் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு ஈரான் இவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறதா என்று உலக நாடுகளே மூக்குல கை வைக்கிற அளவுக்கு ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் மிக மிக உச்சமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய நாளில் ஈரானுக்குள்ள அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள்ல பொதுமக்களுடைய பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஒரு முக்கியமான பாலம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. மாபெரும் பிரிட்ஜ் ஒன்னது. அந்த பிரிட்ஜை மொத்தமாக தகர்த்திருக்கிறது இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவங்கள். அதற்கு பதிலடியையும் ஈரான் உடனடியாக வழங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு மிக பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஏற்கனவே நமக்கு தெரியும் மார்ச் மாதம் 11ஆம் தேதின்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஈரான் அமெரிக்காவினுடைய F-35 விமானங்களில் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அறிவித்திருந்தார்கள். ஆனால் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய விமானத்தின் மேலே அட்டாக் நடந்திருக்குது, அது ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக். எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவான்னு கேட்டால் அவனுக்கு அடி விழுந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக்னு ஒரு பேரை சொல்லுவாங்க. எங்களுடைய இராணுவமே தவறுதலாக எங்கள் விமானத்தை சுட்டுல விழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சொல்லி ஈரானிடத்திலிருந்து வாங்கின அடியை மறைக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை அமெரிக்கா பயன்படுத்தி வந்தது. F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்கிற செய்திகளை ஈரான் அறிவித்ததோட மார்ச் மாதத்தில் இருந்து இல்லைன்னு ஆக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டு கொண்டிருந்தது அமெரிக்கா. காரணம் என்னென்னு கேட்டால், உலகத்திலேயே அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகள் எல்லாம் பயப்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த F-35 விமானங்கள். என்ன காரணம்னு கேட்டால், அவை ரேடாருக்கு சிக்காது, ரொம்ப உயரமான இடத்துல இருந்து கரெக்டாக துல்லியமாக அட்டாக் பண்ண முடியும், வேகமாக தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள், குண்டு வீச்சு விமானங்கள்ங்கிறதுனால இதை வேற ஒரு நாட்டுக்கு அமெரிக்கா லேசில் விற்கவும் மாட்டாங்க. விற்றா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, பல நிபந்தனைகளோட அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் விற்பனை பண்ணுவாங்க. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் இதை விற்பனை பண்ணியிருக்கிறாங்க இதுவரை. இப்படியான ஒரு சூழலில் தான் இன்றைய தினம் மிக கரெக்டாகவே ஒரு செய்தியை உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஈரான் மிக தெளிவாக வெளியிட்டாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய F-35 விமானங்களில் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். சுட்டு வீழ்த்தியதனுடைய புகைப்படம், காட்சிகள், வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வீழ்த்தப்பட்ட விமானத்தினுடைய உடைந்த பாகங்களுடைய காட்சிகள் எல்லாத்தையுமே தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டுட்டாங்க. எவ்வளவு இழப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மிக தெளிவாகவே F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அறிவித்திருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய நாட்டுக்கு ஒரு உரையாற்றினாரா இல்லையா டிவியில், அதில் கூட என்ன சொன்னார்ன்னு சொன்னால், ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் அழிச்சிட்டோம், நம்ம மேலே அவங்களுக்கு அட்டாக் கூட ரிப்பீட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இந்த அயன்டோம் மாதிரி ஈரான் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம்னுலாம் சொன்னார். அவர் சொல்லி அடுத்த நாள் தான் F-35 சுட்டு கீழே தாட்டி விட்டுருக்குறாங்க. அப்போ அவர் சொன்னது பொய்ன்னு. அதாவது என்ன ஆச்சரியம்னு கேட்டால், அமெரிக்க அதிபர் ஒன்று இன்றைக்கி சொல்லுவார், நாளை கதை பொய்யாக்கி விட்டுருவாங்க கரெக்டாக வேலையை பார்த்து. அது மாதிரி இன்னைக்கு F-35 கீழே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. கரெக்டாக இன்றைக்கு அதிகாலை கஷ்ம் தீவுக்கு தெற்கு பகுதிகளில் தான் இந்த தாக்குதலை நடத்தி அவர்கள் கீழே வீழ்த்தி இருக்கிறார்கள். அதை தாண்டி
தாண்டி கஷம் தீவுக்கு தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய மேம்பட்ட போர் விமானங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் மேலதிகமாக குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் மொத்தம் 3 ஃப்ளைட் அவங்க வீழ்த்தி இருக்கிறாங்க. ஒன்று F-35, மற்றது நார்மலாக தாக்குதலுக்கு வரக்கூடிய விமானங்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 11 இருந்து இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய F-35 விமானங்கள் 2 சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான். அதை தாண்டி F-18 வகையான ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. 2 F-16 வகையான விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. 4 F-15 வகையான விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். மொத்தத்தில் அமெரிக்காவினுடைய உச்சகட்ட பாதுகாப்புக்கு பயன்படுத்தி உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்த விமானங்கள்ல 9 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான். எனவே அமெரிக்காவின் F-35 சுட்டு வீழ்த்த முடியாது என்று சொல்லிக் கொண்டுதான் அவங்க பிசினஸ் பண்ணினாங்க, பந்தா காட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க, நாங்க தான் உலகத்தில் பவர்னாங்க. அதை சுட்டு வீழ்த்தி அமெரிக்காவுடைய முகத்தில் கரிய பூசி விட்டு இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தில் இருந்த 2 விமானிகளை ஈரானும் தேடிக்கொண்டிருக்கிறது, அமெரிக்காக்காரங்களும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளானதோட ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பைலட் இருப்பாரா இல்லையா, விமானியினுடைய சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சு வெளியில் போய் பாராஷூட்டில் தான் அவங்க வந்து கீழே இறங்குவாங்க. இப்போ அதில் ஒரு சீட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஈரானுக்குள்ள, அந்த பாராஷூட்டோட கீழே வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு சீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆளை காணோம், ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே 2 விமானிகளை தற்போது ஈரானும் தேடுகிறது, அதே போன்று அமெரிக்காவும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அமெரிக்கா அவங்களுடைய ஹெலிகாப்டர்கள் அதே போன்ற விமானங்களை விட்டு வேகமாக தேடுறாங்க. ஆனால் தேட முடியலை. ஏன்னா கீழே வந்து அந்த சரௌண்டிங்கில் மொத்தமாக IRGC-னுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் வந்துட்டாங்க. இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் அமெரிக்க படைகளுக்கும் ஈரானுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸுக்கும் இடையில மிக கடுமையான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்து முதல் தடவையாக கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் நேரடியாக அமெரிக்க ஃபோர்ஸஸோட சண்டை பிடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இது எதுக்குன்னு கேட்டால் அவங்க 2 பேரை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளவு சண்டை. ஆனால் 2 பேரை காப்பாற்றுறது நிறைய பேர் செத்துருவாங்கிறது மட்டும் திட்ட தெளிவாக தெரியக்கூடிய நிலையில் IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு தரைப்படைக்கும் அமெரிக்காவுடைய படைக்கும் இடையில நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களில் மிக கடுமையான உயிரிழப்புகள் அமெரிக்க தரப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய எல்லைக்கு வந்திருக்காங்க, அவங்க 2 பேரை காப்பாற்றுறதுக்கு வந்து பல பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஈரான் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கிறாங்க. என்ன அறிவிப்புன்னு சொல்லி சொன்னால், ஒரு திருப்பு முனையாக 10 மில்லியன் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 2 விமானிகள் தப்பி எங்கேயா காட்டுக்குள்ள அங்கே ஒழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்கள 2 பேரை காட்டி தந்தா ஒருத்தருக்கு 10 மில்லியன் தருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து இன்றைக்கு அல் ஜசீரா இந்த செய்தியெல்லாம் போட்டு கீழே ஒரு குறிப்பு செய்தியா என்ன போடுறாங்கன்னு கேட்டால், இந்த 2 பேரையும் உயிரோடு ஈரான் பிடித்து விட்டது என்று சொன்னால் இந்த யுத்தத்தில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அது மாறிவிடும். ஏன்னா அவங்க கெப்டிவ்ஸாக வந்துருவாங்க, பணைய கைதிகளாக வந்துருவாங்க. அதுக்கு பிறகு ஈரான் சொல்றது தான் சட்டம் உண்டாயிரும். எனவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக தற்போது அமெரிக்காவுக்கு மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க ஈரான். அதாவது நீங்க நேற்றைய தினம் BBC, CNN, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், டைம்ஸ், இந்த மாதிரி அமெரிக்க மேற்குலக ஊடகங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று உக்ரைனுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ரஷ்யா. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டால், உக்ரைன் வந்து அரபு நாட்டை பாதுகாக்கும்னு சவுதியும் துபாயும் உக்ரைனோட ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கல்ல, அந்த எக்ரிமெண்ட் எதுக்குன்னு கேட்டால், உக்ரைனில் தாக்குதல் நடத்தக்கூடிய ரஷ்யா ஷஹீத் என்கிற ஈரானுடைய ட்ரோனை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதனால் ஷஹீத் வகையான ட்ரோனை அவங்க தடுத்து பழக்கப்பட்டுட்டாங்களாம், யார், உக்ரைன் ஆட்கள். அதனால தான் உக்ரைனோட ஒப்பந்தம் கொண்டு போட்டுக்கிட்டோம்னா இங்கே வந்து ஷஹீத் ட்ரோன் அடிக்கும்போது உடனே நாங்கள் அதை தடுத்துடலாம்னு சொல்லி உக்ரைனை பாதுகாப்புக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இதில் காமெடி என்னன்னு கேட்டால், உக்ரைன் மேலே ஷஹீத் ட்ரோன் அட்டாக் நடக்குது, அதை கூட உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியலை. நேற்று மிக கடுமையான அழிவுகள் உக்ரைனுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அது ஒரு செய்தி. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஈரான் புது வகையான ஒரு ட்ரோனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஷஹீதை தாண்டி இன்னொரு வகையான ஒரு ட்ரோனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. Ares 2 என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன். இந்த ட்ரோனில் அவர்கள் அனுப்பிய ட்ரோன்களில் ஒரு பேரொன்றை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு ஈரானுடைய மகள் என்று சொல்லி ஹெல்மா என்று சொல்லி ஒரு பேரை போட்டு தான் இந்த ட்ரோனை
அனுப்பியிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய படைகளுக்கு எதிராக, குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த F-35 விமானங்களை ஆப்ரேட் பண்ணக்கூடிய விமானிகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே அட்டாக் நடந்திருக்குது. அந்த அட்டாக்ல எழுதப்படுற இந்த ஹெல்மாங்கிறது யாருன்னு கேட்டால், இந்த பிள்ளை கடந்த மார்ச் 26ஆம் தேதி அமெரிக்காவினுடைய ஒரு தாக்குதலில் தப்ரீஸ் என்கிற பகுதிகளில் ஈரானில் அமெரிக்காவினுடைய குண்டு வீச்சில் இந்த பிள்ளை தன்னுடைய தாய், தந்தை, சகோதரன், சகோதரி எல்லாரையுமே இழந்து அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையோட பேரில் ட்ரோனை இன்றைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஐரிஷ் 2 என்று சொல்லக்கூடிய ட்ரோன் மூலமாக இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த குழந்தையினுடைய 18 மாத குழந்தை அது. அந்த குழந்தையோட பேரில் தான் இந்த அட்டாக்கே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், ஷஹீது ட்ரோனை தடுக்கிறதுக்காக உக்ரைன்கிட்ட போய் உதவி தேடினாங்க. இப்போ ஐரிஷ் 2 சொல்லி ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு எவன்கிட்ட போய் உதவி தேடப்படுறாங்கிறது தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு மர கலண்டு போய் அமெரிக்காக்காரனால தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கும்போது உக்ரைன்காரன் திருப்பி அவன் வந்து சம்பாதிப்பான், அவனை நாங்கள் பாதுகாத்துறோம். அவனே அவனால் பாதுகாக்க முடியாமல் இருக்கும்போது இவனை பாதுகாக்க முடியுமாங்கிறத சாதாரணமாக திங்க் பண்ணாலே புரிஞ்சிட முடியும். அதே நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்தது தான், உங்களுடைய ஜகாத் மற்றும் சதக்கா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில் செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். 91வது அலை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் உச்சமாக நடத்தி இருக்கிறது. குறிப்பாக டெல் அவீவ், ஹைஃபா மேல பெரும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளில் இதுக்கு முன்னாடி இப்படி வராத தரவுகள் பிரகாரம் 50 லட்சம் இஸ்ரேலியர்கள் குறைந்தது பங்கர்களுக்குள்ள ஓடி இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு கட்டடத்துக்குள்ளேயும் பங்கர், எல்லா பகுதியிலையும் சுற்றி வளைச்சி அடி. அதனால 5 மில்லியன் மக்கள் பங்கர்களுக்குள்ள போய் ஒழிக்கிற அளவுக்கு தாக்குதல்கள் கடுமையாக நடந்திருக்கிறது. நேற்று இரவுலேருந்து அடிக்கிறாங்க. நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்கள், அல் ஜசீராவினுடைய வீடியோவை நம்ம போட்டுக்கிறோம். எவ்வளவு பிரம்மாண்டமான தாக்குதல்கள், அங்கே ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அயன்டோம் நல்லா தூங்குது, டேவிட் ஸ்லிங் நல்லா தூங்குது, அவருடைய ஏரோ சிஸ்டம் எல்லாம் நல்லா தூங்குது. அமெரிக்காவால் தேடுன்னு சொல்லி ஒன்று கொண்டு கொடுத்தா அது நல்லா தூங்குது, கொரட்டை விட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானியர்கள் என்பதை நம்ம புரிய முடிகிற. அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து அன்சாருல்லா, யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் மீண்டும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். டெல் அவீவ், ஜாஃபா உள்ளிட்ட பகுதிகள் மேலே இன்றைக்கு தாக்குதல்கள் மிக கடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அந்த போட்டோக்கள், வீடியோக்கள் வெளியாக இருக்கு. நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் அந்த வீடியோக்களை நாம் பகிர்வோம். இன்ஷால்லா அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதை தாண்டி அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப நிறுவனமாக இருக்கக்கூடிய அராக்கிலுடைய தரவு மையத்தின் மீது மிக முக்கியமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. என்னன்னா, ஈரான் முந்த நாள் இரவு 8 மணிக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், மெட்டா, அதே போன்று எலான் மாஸ்கினுடைய நிறுவனங்கள், அதே போன்று IBM, அதே நேரத்தில் அராக்கில், அமேசான், இதில் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துவோம்னாங்க. இதுவரைக்கும் நேற்றைய தினம் அமேசான் மேலே அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்க பஹ்ரைனில். இன்றைக்கு UAEயில் இருக்கக்கூடிய, துபாயில் இருக்கக்கூடிய அராக்கில் மேலே அட்டாக் பண்ணிருக்காங்க. அராக்கில் பொறுத்தவரையில் அராக்கில்
என்னன்னா அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்னா அராக்கல்னு புரிஞ்சுக்கிறீங்க. அமெரிக்கன் ஃபோர்ஸஸுடைய எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தான் இருக்கும். இவங்களுடைய கிளவுட் சிஸ்டத்தில் அவங்க செய்வாங்க. எனவே இன்றைக்கு அராக்கிலை நோக்கி இன்றைக்கு மிக கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதை தாண்டி நேற்றைய தினம் அமேசானுடைய கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு சொன்னது போல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய பலத்தை இஸ்ரேல் குறைத்து மதிப்பிட்டு விட்டது என்கிற மிக பெரும் குற்றச்சாட்டுக்களை இஸ்ரேலிய இராணுவ ஆய்வாளர்களே அவர்களுடைய ஊடகங்களில் வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா காசா வாரில் ஹிஸ்புல்லாக்குடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எனவே இவ்வளோதான் ஹிஸ்புல்லான்னு நினச்சிட்டாங்க. அவருடைய தலைவர்கள் எல்லாம் கொண்டுட்டோம், எனவே ஹிஸ்புல்லாவை பாதிக்கு மேலே அழிச்சிட்டோம், இனிமேல் ஹிஸ்புல்லா தலை நிமிர முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஹிஸ்புல்லா அடிக்கிற அடிகளை பார்த்தா ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குறைச்சி மதிப்பிட்டுட்டோம்னு ஏங்க இன்றைக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் வலமையிலே ஹிஸ்புல்லாக்கள் நார்த்து இஸ்ரேல் வரைக்கும் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு நகரங்களை நோக்கி தான் தாக்குதல்களை நடத்துவார்கள். எனவே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படிப்பட்டது தான் நினைச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் அவர்கள் சென்ட்ரல் இஸ்ரேல் வரைக்கும், மத்திய இஸ்ரேல் பகுதிகள் வரைக்கும் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதால் மிகப்பெரியதொரு பலவீனமாக இஸ்ரேல் இருக்கிறது, இஸ்ரேலுடைய உளவு தகவல்கள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்களே முன்வைக்கக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 200க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை இஸ்ரேலுடைய மத்திய இஸ்ரேல் மேலேயே ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். அப்போ எங்கே வச்சுருந்தாங்க? ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுத கடங்க அழிச்சிட்டோம், ஹிஸ்புல்லாக்களை அழிச்சிட்டோம். வாய் மட்டும் நெத்தன்யாகு அதே மாதிரி இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த 2 பேர வாய் இருக்குதுல்ல, கம்பி கட்டுவாங்க கட்டு உலகமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஈரானுடைய 70% ஏவுகணை கேப்பபிலிட்டி அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு சொல்றாரு. நீ 70ங்கிற, டொனால்ட் ட்ரம்ப் 90ங்கிறாரு. இப்போ எது உண்மை? எத்தனை வாட்டி 70ம்பீங்க 90ம்பீங்க மாறி மாறி. அப்போ தொடர்ந்து பொய்யை சொல்லி ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது பொய்தான் என்பது ஈரானுடைய உச்சகட்ட தாக்குதல்களில் இருந்து நிரூபணமாகி கொண்டே இருக்கு. ஈரானுடைய பலமாகவே இருக்குது, அவர்கள் பலவீனப்படவில்லை. ஹிஸ்புல்லாக்கள் மிக உச்ச தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்கா ஈரானுக்குள்ள அவர்களுடைய பாலங்கள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தினதோட அமெரிக்காவுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையை ஈரான் விடுத்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு 91க்கு பிறகு 92வது அலை தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல்களில் அமெரிக்காவுடைய முக்கிய ரேடார் மையங்கள், கடற்படை சொத்துக்கள் மேலே எல்லாம் தாக்குதல்களை உச்சமாக நடத்தியிருக்கிறார். ஈரானுக்கு கடற்படையே இல்லை, ஈரான கடற்படை தலைவரே இல்லை, இந்தா முடிஞ்சு அந்தா முடிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் கேட்டு இப்போ நமக்கெல்லாம் புளிச்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அடி. அதை தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத் பஹ்ரைன் மேலே மீண்டும் அட்டாக் பண்ணுகிறது ஈரான் என்கிற செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் ஆகிய நாடுகளுடைய பல பகுதிகளுக்கு இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்பஹான், அதே போன்றே குஷஸ்தானில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தொழிற்சாலைகள், இரும்பு ஃபேக்ட்ரி, அதே போன்று ஹெராஜில் இருக்கக்கூடிய B1 என்கிற ஒரு பாலம், ஏற்கனவே நம்ம சொன்ன பாலம், இந்த பாலங்கள் மேலையெல்லாம் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருந்தது அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். அதற்கு பதிலடியாக இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் குவைத்தில் இருக்கக்கூடிய அரிஃப் ஜான் என்கிற தளத்தில் இருக்கிற அமெரிக்காவினுடைய கவசப்படை அணி மீது தாக்குதல்களை உச்சமாக நடத்தி இருக்கிறது ஈரான். இதில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய இராணுவ தொழிற்சாலைகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலுமினியம் ஃபேக்டரி மேலே, உருக்கு ஆலையின் மேலையும் இன்றைக்கு உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஈரானில் இருந்து IRGC படைப்பிரிவு என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் ஈரானியர்களை நாங்கள் இந்தா முடிச்சிருவோம்னுக்கிட்டு போனவங்களை ஒவ்வொரு நாளும் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஈரான்காரங்கிறது மட்டும் தெரியுது. இந்த யுத்தம் முடிந்து விட்டால் ஈரான் உலக வல்லரசுகளில் ஒன்றாக தலை தோங்க போகிறது என்பது மட்டும் நிச்சயமாக இருக்கிறார். அதே நேரம் நம்ம இன்றைக்கு நம்முடைய ரஸ்மின் மைசி நியூஸ் என்கிற தளத்தில் ஒரு வீடியோ, முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பாக்கா சகோதரர் கட்டாயம் பாருங்க. என்னன்னா, பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பதில், அவருக்கு நாகரிகம் கிடையாது, அவருக்கு கண்ணியம்ங்கிறதே அவருக்கு கிடையாது, எனவே அவருக்கெல்லாம் பதில் சொல்வது சுத்த வேஸ்ட்டு, அவர் கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாலே போதும், அவர் பேசியே தான் ஒரு முரண்பட்டு பேசுகிறவங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஹொர்முஸுக்குள்ளே வாங்க எங்களை சண்டை பிடிங்கிறாரு. எங்களுக்கு தைரியம் இருக்குது, அது வேற. ஆனால் ஹொர்முஸ்குள்ளே வர அளவுக்கு தைரியம் கிடையாது. ஹொர்முஸ்குள்ளே உங்கள் யுத்தத்தில் நாங்கள் பங்காளியாகி நாங்கள் ஈரானை பகைச்சுக்கொள்ள விரும்பலைங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு கடுமையான ஒரு பதிலடியாக அந்த பதிலடி இருக்குது. அதில் என்னெல்லாம் சொன்னாருங்கிறத தனி வீடியோவாக போட்டிருக்கோம். பாக்கா சகோதரர் அதை பார்த்துக் கொள்கிறார். அதே நேரம் இந்த
ஈரானுக்குள்ள எங்கேயாவது F-35 விமானங்களுடைய விமானிகள் எங்கேயாவது ஒழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்தா பெருந்தொகை பணம் தருவோம் இருக்காங்க. அதில் நம்ம அந்த முன்னாடி வீடியோவில் சொல்லும்போது 10 மில்லியன் என்று சொன்னோம், 10 பில்லியன், 10 மில்லியனில் 10 பில்லியன் தருவோம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டு காசு இந்த அளவுக்கு தற்போது அமெரிக்காவுடைய 2 விமானிகள் வலை வீசி தேடப்படுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. பாவம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் சொல்லணும். ஏன்னா அந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூட பேச்சை கேட்டு அந்த ஆள் கோர்த்து விட்டான், இந்த ஆள் வந்து மாட்டிக்கிட்டான். இப்போ சொல்லுவாங்கல்ல, மெல்லவும் முடியலை துப்பவும் முடியலை, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. நம்முடைய இந்த அப்டேட்டடான செய்திகள், உண்மை செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளோடு நம்ம உங்களை வந்து சந்திக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் நீக்க வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஈரானிய அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும், பாலஸ்தீன சகோதரர்கள் நம்மை போன்ற சுதந்திரமான மக்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.